நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டின். மேட்ரிக்ஸ்லேருந்து கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதை எழுதி ஃபஸ்ட்டு கொஸ்டின் சொல்லிடுறேன். அதை கிவன் டேட்டான்னு எடுத்துப்போம். ஸ்ட்ரெயிட்டாக கொஸ்டின் வந்துடுவோம். கிவன் டேட்டாவில் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ஏ மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எஸ்எஸ்எல்சி 10th கேட்ட இது இன்னொரு கொஸ்டின். இதை நம்மளுடைய ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபார்மேட்டில் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஏன்ற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. 1 2 1. இது ரோ 2 -1 1. இது ரோன்னு சொல்லுவோம், இது காலம்னு சொல்லுவோம். அடுத்து பின்ற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 -1 -1 4 0 2. ஸோ இது 2x3 மேட்ரிக்ஸ். ஒரு மேட்ரிக்ஸ் 2x3, இன்னொரு மேட்ரிக்ஸ் 3x2. இதை பார்த்து எதுவும் ஃபியர்லாம் வேண்டாம், இதை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இது கிவன் டேட்டாவில் கொடுத்துருக்குது. இதுக்கு ஃபார்முலா எதுவும் இல்லை, ஆனால் அவங்க ஒன்று ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன ப்ரூஃப்னா டு ஃபைண்ட் போட்டுங்க. நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா, இல்லை டு ப்ரூவ் இல்லை டு வெரிஃபை அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அதாவது வந்து சரி பார்க்குற சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டை வந்து கரெக்டானு சொல்லி நமக்கு வந்து ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. டு ஃபைன் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஏபி டிரான்ஸ்போஸ் போட்டுக்கோங்க. டி ஈக்குவல் டு பி டிரான்ஸ்போஸ் இன்ட்டு பி டிரான்ஸ்போஸ். இதை வந்து நம்ம ஃபைன் பண்ணணும். ஃபைன் போடாதீங்க, டு வெரிஃபைன்னு போட்டுக்கோங்க. ஏன்னா வந்து வெரிஃபை தான் பண்ணணும், சரி பார்க்க சொல்லியிருக்கிறாங்க. இதை வெரிஃபை பண்ணணும். இப்போ சொல்யூஷனுக்கு வாங்க. சொல்யூஷனில் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ஏபி மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். அதை ஒரு ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணிக்கலாம். ப்ளஸ் அடுத்த ஸ்டெப்பில் இந்த ரைட் ஹேண்ட் சைடு, இது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஏபி மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணி டிரான்ஸ்போஸ் பண்ணிக்கணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பி மேட்ரிக்ஸுக்கு டிரான்ஸ்ஃபர்ட்டு ஏ மேட்ரிக்ஸுக்கு டிரான்ஸ்போஸ் வச்சுட்டு அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வரக்கூடிய ரெண்டு ஆன்சரும் சேமாக இருக்கணும். சேமாக இருந்துச்சுன்னா நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு, வெரிஃபை பண்ணியாச்சு, சரி பார்த்தாச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ ஏபி ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். ஏ தெரியும், பி தெரியும். ஃபஸ்ட்டு இது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஏபி என்ன வருது, இதையும் மல்டிப்ளை பண்ணணும். இதையும் மல்டிப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு 2 1 2வையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2. அடுத்து 2வையும் -1 பண்ணிங்கன்னா -2. 1ஐயும் 0வையும் பண்ணிங்கன்னா 0 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆயிடுச்சுங்களா? இது சால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இதுவும் -1, இது 2ஐயும் 4ஐயும் +8, இதுவும் 1 + 1 × 2 2. உங்களுக்கு இன்னொரு டவுட்டு எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதான்னு தெரியல. மல்டிப்ளை பண்ணல ப்ளஸ் சிம்பிள், மைனஸ் சிம்பிள், மைனஸ் சிம்பிள் அது எப்படி கன்வெர்ட் ஆகுங்கிறது தெரியுங்களா? தெரியலன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஃபாலோ பண்ணி போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 1 × 2 2 2 - 1 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -2, 1ஐயும் 0வையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0. அதே மாதிரி இந்த ரோவையும் இந்த காலத்தையும் பண்ணிங்கன்னா வரக்கூடிய ஸ்டெப்பில் இது வரும். நெக்ஸ்ட்டு 2 × 2 4, இது ரெண்டும் பண்ணிங்கன்னா மைனஸ் ஆயிரும், +1, இது ரெண்டும் 0 ஆயிரும். 1 × 0 0. நெக்ஸ்ட் இதை பார்த்தீங்கன்னா -2 -4 +2. ஓகேங்களா?
இதை சால்வ் பண்ணுங்க, இதை சால்வ் பண்ணுங்க, இதை சால்வ் பண்ணுங்க, இதை சால்வ் பண்ணுங்க. ஸோ ஏபி என்ன வரும், இது 0 ஆயிடுச்சுங்களா. இதில் 10 - 9, 10 - 1 9 ஆயிடுச்சுங்களா. இது 5 ஆயிடுச்சா. இது 2 கிளாஸ் ஆயிடுச்சுங்களா, -4 ஆயிடுச்சுங்களா. ஓகே, இது ஏபி. நமக்கு தேவை ஏபியோட டிரான்ஸ்போஸ் தேவை. ஸோ இதோட டிரான்ஸ்போஸ் பார்த்தீங்கன்னா ஏபியோடைய டிரான்ஸ்போஸ் பார்த்தீங்கன்னா அதை ரோவை காலமாக்கிறோம், காலத்தை ரோவாக்கிறோம். ஸோ இதை என்ன பண்ண போகிறோம், 0 5. இதை என்ன போகிறோம் கீழே 9 - 4. ரிவர்ஸில் காலத்தையும் ரோவையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தமிழில் வந்து நிறை நிரல் அதை மாற்றி எழுதணும். இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஏபியோட டிரான்ஸ்போஸை கண்டுபிடிச்சிட்டு அதை ஈக்குவேஷன் 1ல் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைட் பார்க்கணும். இது லெஃப்ட் ஹேண்ட் சைட் முடிஞ்சிங்களா, மறந்துடாதீங்க. திரும்பி வேணா நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ஏபியோடைய டிரான்ஸ்போஸு என்னன்ட்டு 0 5 9 -4 ஈக்குவேஷன் 1ன்னு முடிச்சிருக்கோம். இதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் பாருங்க. ரைட் ஹேண்ட் சைடில் நமக்கு என்ன தேவை, ஃபர்ஸ்ட் பிடி தேவை, ஏடி தேவை. ஃபர்ஸ்ட் பிடியை போடுங்க, பி டிரான்ஸ்போர்ட்டை பி டிரான்ஸ்போஸ் போட்டிங்கன்னா ஏற்கனவே இருக்கிறது என்ன, இதை அப்படியே உள்டாவாக மாற்றி எழுதணும். 2 - 1 ஆயிரும், -1 4 ஆயிரும், 0 2 ஆயிரும். ஸோ இந்த மேட்ரிக்ஸ் இப்படி மாறிடுச்சு. ஸோ அதே மாதிரி ஏ டிரான்ஸ்போஸ் பண்ணுங்க. இதோட மேட்ரிக்ஸை 1 2 1 2 - 1 1. இந்த ரோ காலம் ஆயிடுச்சு, இந்த செகண்ட் காலம் ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ ஏடி ஏடி மல்டிப்ளை பண்ணிருங்களா, மல்டிப்ளை பண்ணுங்க. 2 1 2 -1 × 2 -2. இது 0 ஆயிடுச்சு. 0 பார்த்தோன்னா 0 தான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதையும் 4. இது +1, இது 0. இதை பாருங்க, -1, இது +8, இது +2, இது -1. இதை பார்த்தீங்கன்னா -2. அடுத்து இது -4, இது +2. ஓகேங்களா. இதை சால்வ் பண்ணுங்க. இப்போ சால்வ் பண்ணிங்கன்னா தெரியுங்களா. ஸோ பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வருது, 0 5 9 -4. நமக்கு இதை ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கோங்க. ரெண்டு சேமாக இருக்கா பாருங்க. ஈக்குவேஷன் 1 0 5 0 5 9 -4 9 -4. ஸோ ஃபர்ஸ்ட் கிவன் டேட்டா டு வெரிஃபை சொல்யூஷன் இது ரெண்டும் கிடைச்சிச்சு. ஸோ கன்க்ளூஷன் நெக்ஸ்ட்டு இரண்டும் ரைட் ஹேண்ட் சைடில் இது கிடச்சிருச்சுங்களா. கடைசியாக எடுத்து எழுதியில் இதே மாதிரி எழுதிக்கிங்க. இடம் பத்தல, அதனால தான் அழிச்சு மாற்றி எழுதுறேன். 5 மார்க் கொஸ்டின்ங்கிறதுனால 5 மார்க் கிடைக்கிற மாதிரி நம்ம தான் டீப்பாக எக்ஸ்பிளனேஷனோட கொண்டு வரணும். நமக்கு தெரிஞ்ச ஸ்டெப்னாலும் அதை ப்ராப்பராக எடுத்து காமிக்கணும். ஸோ பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே வேல்யூ கிடைச்சிருக்கு. ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எழுதியாச்சு. ஸோ கன்க்ளூஷன் இல்லைன்னா சொல்யூஷன் அப்படி வச்சுங்க. ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2 1 and சிம்பிள் இது. From equation 1 and 2 AB transpose equal to BT A transpose
வெரிஃபைடு முடிஞ்சிருச்சு. ரெண்டு ஈக்குவலாக இருக்குங்களா? வெரிஃபைடு இது மாதிரி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஃபுல் மார்க் கிடைச்சிடும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடணும். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், என்னென்ன ஸ்டெப் வரும்ன்றத நமக்கு செம்ம பார்த்தோன்னா ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வரணும். செம்ம புரியணும். முதல்ல நம்ம மனப்பாடம் பண்ணக்கூடாது, ஸ்டெப்பை மனப்பாடம் பண்ணக்கூடாது. நம்ம எதுக்காக சால்வ் பண்ணுறோம், அதில் நமக்கு என்ன கிடைக்கணுன்றத நம்ம மைண்டில் ஏற்றி பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஒவ்வொன்றா இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டவுட்னாலும் கமெண்ட்ஸில் போடுங்க. அது அடுத்த நாளே சரியாக உங்களுக்கு தெளிவுபடுத்தப்படும். இப்போ இந்த மேட்ரிக்ஸில் மல்டிப்ளை பண்ணுறதுல புரியலையா கேளுங்க. சிம்பிள் ப்ளஸ் மைனஸ் வரதுக்குரியதில் புரியலையா கேளுங்க. இல்லை வேறு மாதிரி ஸ்டெப்பு நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அதையும் கேளுங்க. இந்த மாதிரி கிவன் டேட்டா டு வெரிஃபை, இது வெரிஃபை பண்ணுறதுனால டு வெரிஃபை, இல்லைன்னா ஃபார்மலைஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஃபார்முலா போட்டுக்கலாம். சொல்யூஷன் நம்ம கண்டுபிடிக்கிற இடம் சொல்யூஷன், இல்லைன்னா அது வந்து ஃபைன் பண்ணுற இடம் டு ஃபைன். அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக போட்டு கடைசி கன்க்ளூஷன் இல்லை சொல்யூஷன் இல்லை ஆன்சர் நீங்கள் எடுத்து எழுதி இந்த மாதிரி ஸ்டெப்போட ஃபாலோ பண்ணி முடிக்கணும். ப்ளஸ் ஈக்குவல்லாம் மேக்ஸிமம் சேமாக வர மாதிரி பார்க்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் கூட வித்தியாசம் இருக்கக்கூடாது, கொஞ்சம் சேமாக வர்ற மாதிரி பார்த்து ப்ரெசன்டேஷனை நீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் 5 மார்க்னா 5 மார்க் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சரேவாக இருந்தாலும் அதை ஆன்சரை கரெக்ட் பண்ணுறவங்களுக்கு நம்ம தெரியப்படுத்துகிற விதம் வந்து டீட்டெயில்டாக இருந்தால் தான் மார்க்கு தகுந்த மாதிரி கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் ஒவ்வொரு செம்மாக பார்க்கலாம். இல்லை லைனாக தான் பார்க்கணும், இம்பார்ட்டன்ட் செம் வேணால் லைனாகவே ஒவ்வொரு சாப்டராகவே பார்த்துடலாம் அப்படின்னா அதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், பார்த்துடலாம்.